பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். 4வது அதிகாரத்தோட முதல் 6 வசனங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 6 வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போவாஸ் வந்து நான் அந்த மற்றொரு சுதந்திர வழிகிட்ட நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதாவது பட்டணத்தோட ஒலிமுக வாசலில் உட்காந்துருக்காரு. அப்போது அந்த மற்றொரு சுதந்திரவாளி அந்த பக்கம் போகிறான். போனோன்னே அவனை கூப்பிடுறான், ஓய் அப்படி சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டு இங்கே வா வந்து கொஞ்சம் உட்காரு அப்படி சொல்கிறான். சொன்ன உடனே சரி அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அதே நேரம் வந்து பட்டணத்தின் முக்கியமான மூப்பர்கள் ஒரு 10 பேர் அவங்களையும் கூப்பிட்டு உட்கார சொல்கிறாரு போவாஸ். அவங்களும் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த பிறகு இவன் வந்து அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து இவன் போவாஸ் கேட்குறாரு அந்த மற்றொரு சுதந்திரவாளிகிட்ட, நம்ம சொந்தக்காரர் இருக்காருல்ல எலிமலைக்கு, அவர் இங்கேருந்து கிளம்பி மோவாப் தேசத்துக்கு போனாங்கல்ல, அவங்களுடைய மனைவி திரும்பி வந்திருக்காங்க. அவங்களுடைய மனைவி நகோமி வந்து வந்திருக்கா. அவங்க வந்து எலிமலைக்கு சுதந்திரமான ஒரு நிலத்தை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு சுதந்திரவாளி நீயும் நானும் தான். அதனால் நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் நீ வந்து அதை சுதந்திரத்தை மீட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அவன் முதல்ல வந்து சரி நிலம் தானே சரின்னு அப்படின்னு சொல்கிறான். வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே சரி அது வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அதோட எலிமலைக்கு இறந்து போயிட்டார். எலிமலைக்கூட மகனும் வந்து அந்த இதுக்கு வந்து உரிமையாளர் சுதந்திரவாளி தான். அதை வந்து அவனுடைய மகனும் இல்லை இப்போது. அவனுடைய மனைவி ரூத்து வந்து இருக்காங்க. அவள் கையிலேருந்து நீ அந்த இதை வந்து நீ மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ வந்து இல்லை என்னுடைய சுதந்திரம் பறிபோகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இது அந்த பொண்ணு கையில் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மற்றொரு சுதந்திரவாளி வந்து போவாஸ்கிட்ட அந்த 10 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறான். அதுதான் இன்னைக்குரிய பகுதி. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நாளை சந்திக்கும்போது பேசுவோம். அல்லேலூயா.